வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்களோட போனை எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ இத நம்ம மாறன் பாக்குறாரு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, தேடு தேடு, நல்லா தேடு, நீ எங்க தேடினாலும் கண்டிப்பா கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு மாறன் நின்றுகிட்டு இருக்காரு. விஜய் ஒவ்வொரு பேக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க வச்சோம் எங்க வச்சோம் அப்படின்னு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இந்த அளவுக்கு இவ தீவிரமா தேடுறா அப்படின்னா கண்டிப்பா அந்த போன்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதனாலதான் இவ இப்படி தேடுறா, இல்லைன்னா இவ இப்படி தேடுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்பதான் விஜய் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது மாறன் டக்குன்னு, என்னடா போனை காணுமா அப்படின்னு கேட்டதோட விஜய் அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறாங்க. அப்ப மாறன் போன்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி டக்குன்னு போனை எடுத்து காதுல வச்சுக்கிட்டு, என்னடா சொல்ற, போனை காணுமா? அதுல ரொம்ப முக்கியமான டேட்டா எல்லாம் இருக்குமே, என்னடா பண்ண போற? அது மட்டும் யாரு கையிலயாவது சிக்கனுச்சு, நீ நான் மாட்டிக்க போறடா. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாறன் போன் பேசிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து நைஸா போறாரு. அப்ப விஜய் நினைக்கிறாங்க, என்னடா நக்கலா உனக்கு, போனு மட்டும் கையில கிடைக்கட்டும், நான் யாரு அப்படிங்கறத காமிக்கிறேன் அப்படின்னு விஜய் போனை தேடுறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் நேரா ரூமுக்குள்ள போனதோட வீரா ரூமுக்கு வராங்க. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட பார்த்து, இங்க பாரு, நேத்தையிலேருந்து நீ ஒரு மார்க்கமா நடந்துக்கிற, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல, மரியாதையா சொல்லு. இப்ப எதுக்காக நீ பம்மிக்கிட்டே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன விஷயத்த நீ கையில வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மாறன் சொல்றாரு, அப்படியெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு. அப்ப மாறன் கிட்ட 2 போன் இருக்கிறத விஜய் பாக்குறாங்க, வீரா பாக்குறாங்க. டக்குன்னு மாறன் கிட்ட இருந்து அந்த போனை வாங்குறாங்க. டேய், இந்த போன் யாரோடது அப்படின்னு கேக்குறாங்க. மாறன் சொல்றாரு, இந்த போனு அந்த விஜயோடது. இது கேட்டதோட வீரா ஷாக் ஆகி, என்னடா சொல்ற, இது விஜயோடதா? மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அந்த விஜயோட ரூமுக்கு போயிட்டு சும்மா செக் பண்ணனா, அப்ப இந்த போன் கிடைச்சிச்சு. அதுவும் அவளோட ரூம்ல இருந்து கிடைச்சிச்சு. இந்த போன்ல ஏதோ ஒண்ணு இருக்கு வீரா. இந்த போனு காணாம போனது தெரிஞ்சு விஜய் வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த போன்ல என்னதான் இருக்கும் வீரா? இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாறா, இவ இந்த போனை இந்த அளவுக்கு தேடுறா அப்படின்னா கண்டிப்பா இந்த போன்ல ஏதோ இருக்கு. மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, ஆனா என்னால உள்ளார எந்தவித நம்பர்ஸும் பார்க்க முடியல, போட்டோஸோ மெசேஜஸோ எதுவுமே இல்ல, எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருக்கா, அதுல ஒரு ஆதாரம் கூட இல்ல. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, எதுவுமே இல்லையா? எதுவும் இருந்தா கூட சந்தேகப்பட வேண்டியல்ல, ஆனா எதுவுமே இல்லாம எல்லாமே டெலீட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். மாறன் சொல்றாரு, அதான் வீரா நானும் சொல்றேன், கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி இந்த போனுக்கு ஏதாவது கால் வந்துச்சா? மாறன் சொல்றாரு, கால் வந்துச்சு வீரா, அம்மான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. வீரா கேக்குறாங்க, அம்மாவா? விஜிக்கு அம்மாவா இருக்காங்க? மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி சொல்ற, உனக்கு தெரியாதா? அவளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படின்னு தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி அம்மான்னு சொல்லிட்டு யாரோ கால் பண்றாங்க? அப்ப மாறன் சொல்றாரு, அதான் வீரா எனக்கும் தெரியல, இந்த போன்ல கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய ஆதாரம் ஒண்ணு இருக்கு. அதே நேரம் அந்த போனுக்கு ஒரு கால் வருது. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா கால் வருது பாரு. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா, கண்டிப்பா விஜயை எதிர்பார்த்துதான் கால் பண்றாங்க. சோ விஜயோட வாய்ஸ்ல தான் பேசணும். மாறன் கேக்குறாரு, வீரா உனக்கு விஜயோட வாய்ஸ்ல பேச தெரியுமா? வீரா சொல்றாங்க, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு விஜய் வாய்ஸ்ல பேசுறாங்க. விஜய் வாய்ஸ்ல பேசுறத பார்த்துட்டு மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா பேசுறாங்க, ஹலோ சொல்லுங்கம்மா, நான் விஜய் பேசுறேன். அப்ப அம்மா சொல்றாங்க, எம்மாடி எப்படிமா இருக்க, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு, நீ எங்கம்மா இருக்க, ஏமா நீ வீட்டுக்கே வரல அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட வீர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப
இவங்களுக்கு எதுவுமே தெரியாது போல. விஜிக்கு கல்யாணம் நடந்த வரைக்கும் எதுவும் தெரியாது போல. அப்ப வீரா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா உங்களை நேர்ல பாக்கணும் போல இருக்கு, பக்கத்துல இருக்கிற அந்த பார்க்குக்கு வரீங்களா அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வீரா நேரா மாறன்ட்ட, மாறா இந்த அம்மா நாளைக்கு பார்க்குக்கு வரேன்னு சொல்லிருக்கு. இந்த அம்மாவை வச்சுதான் அந்த விஜி யாரு அப்படிங்கிற உண்மைய கண்டுபிடிக்கணும். இது கேட்டதோட நம்ம மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, ஆனா இந்த போனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நான் தான், பாத்துக்கோ. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, யாருக்கும் தெரியாம போய் திருடி இருக்க, இந்த விஷயத்த மட்டும் யாராவது தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான். அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன வீரா காமெடி பண்ற, விஜி கிட்ட போன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றது? மாறன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த விஜயோட அம்மா அப்படின்னு போன் பேசினாங்கல்ல, அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் விஜயோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கலாம். இது கேட்டதோட மாறணும், சரி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவளை இழுத்துட்டு வந்து அப்பா கிட்ட காமிக்கணும், அப்பதான் அப்பா நம்புவாரு கார்த்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் ஆமா மாறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஒரு பக்கம் போனை எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே போன் கிடைக்கல. அப்பதான் விஜய் நினைக்கிறாங்க, இந்த மாறன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாட பேச்சு பேசின மாதிரி பேசினானே, ஒருவேளை அவன் தான் போன் எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு நைஸா இங்க இருந்து மாறன் கிட்ட வந்துட்டு, மச்சான் காஃபி குடிக்கிறீங்களா? மாறன் நேரா விஜய பார்த்து, என்ன விஜய், என்கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது வேணுமா? ரொம்ப பாசமா பேசுற. இது கேட்டதோட விஜய் கேக்குறாங்க, என்ன மச்சான், உங்களுக்கு நான் காஃபி கொடுக்காம வேற யாரு காஃபி கொடுப்பா? அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன விஜய் இந்த அளவுக்கு நீ பாசமா இருக்க? இது கேட்டதோட விஜய் நினைக்கிறாங்க, இவன் நக்கலா பேசுறான், சோ கண்டிப்பா இவன் தான் அந்த போனை எடுத்திருக்கணும் அப்படின்னு. அப்ப விஜய் நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு, என் போனை எடுத்தது நீதான் அப்படின்னு நல்லா தெரியுது, இப்ப என் போனை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மாறன் நேரா விஜய பார்த்து, ஏய் என்கிட்ட இந்த அளவுக்கு தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்ப உனக்கு தைரியம் அதிகம்தான். அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, அதான் நான் யாரு அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல, இதுக்கு மேல நான் உன்கிட்ட நடிச்சு என்ன பண்ண போறேன்? சோ என் போனை கொடு. அப்ப மாறன் சொல்றாரு, எது இந்த போனா அப்படின்னு போனை காமிக்கிறாங்க. போனை பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. போனை டக்குன்னு மாறன் டக்குன்னு வாங்குறாரு. இந்த போனை உங்ககிட்ட அவ்வளவு சுலபமா கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த போனை இப்பவே அப்பா கிட்ட காமிச்சு நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டு மறு வேலை பாக்குறேன். அப்ப விஜய் சொல்றாங்க, சரிங்க மச்சான், கொண்டு போய் கொடுங்க. ஆனா அந்த போன் என்னோடதான் அப்படிங்கறதுக்கு அதுல எந்தவித ஆதாரமும் இல்லையே. இது கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, மச்சான் இந்த மாதிரி ஒரு போன் இல்ல, என்னால 10 போன் வாங்க முடியும், ஆனா எந்த போனுமே ஏன் போனு அப்படின்னு உங்களால நிரூபிக்க முடியாது. இது கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. அப்ப விஜய் டக்குன்னு அந்த போனை பிடுங்கிக்கிறாங்க. பிடுங்கிக்கிட்டு, மறுபடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைய பண்ண இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்ததோட மாறன் ஷாக் ஆகுறாரு. இந்த அளவுக்கு இவ தைரியமா பேசுறா அப்படின்னா கண்டிப்பா இவ சாதாரண ஆள் கிடையாது, ஏதோ ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீரா இங்கேருந்து வந்துட்டு, மாறா என்னாச்சு, அந்த போன் எங்க? மாறன் சொல்றாரு, அத அவ வாங்கிட்டு போயிட்டா. வீரா கேக்குறாங்க, டேய் ஒரு போனை கூட உன்னால காப்பாத்த முடியாதாடா? அப்ப மாறன் சொல்றாரு, வீரா கண்டிப்பா இவ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்திருக்கா வீரா, கண்டிப்பா இவளோட நோக்கமே ரொம்ப தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் இவ எப்படிப்பட்டவா அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அவங்க அம்மாவை போய் சந்திச்சு முதல்ல அம்மாவை பிடிச்சு இங்க இழுத்துட்டு வரணும். இது கேட்டதோட வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது கேட்டதோட நம்ம வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை வீராவும் மாறனும் சேர்ந்து வெளியில போறாங்க. விஜய் இதை பார்த்துட்டு, என்ன இது, இவங்க 2 பேரும் வெளியில போறாங்க, இவங்க 2 பேரும் வெளியில போனா கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம வள்ளி கூப்பிடுறாங்க, விஜய் அப்படின்னு. அப்ப விஜய் போயிட்டு, சொல்லுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, விஜய் இந்த மாதிரி வீட்டுல நிறைய வேலை இருக்குமா,
அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தியை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேனே. அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்ல விஜய், எனக்கு 2 3 நாளா உடம்பு சரியில்லை இல்ல, அதனால சரியா வேலையெல்லாம் கவனிக்கல. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சித்தி அதான் நான் பாத்துக்கிறேனே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம வீராவும் மாறனும் எந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியல. வீராவும் மாறனும் போயிட்டு கரெக்டா விஜயோட அம்மாவை பிடிச்சிடுறாங்க. அவங்க நேரா வந்துட்டு மாறனை பார்த்துட்டு, யாரு நீங்க அப்படின்னு கேட்டதோட அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, உன் பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. என் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீயும் உன் பொண்ணுதான் காரணம். மரியாதையா என்ன நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என் பொண்ணு இத்தனை நாளும் ஹாஸ்டல்ல தானே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தம்பி நடக்குது? அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, நான் இத்தனை நாளும் விஜய் ஹாஸ்டல்ல இருந்தாதான் அப்படின்னு நினைச்சேன். எப்படி தம்பி அவ உங்க வீட்டுக்கு வந்தா? அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்ல, கார்த்தி மேல அபாண்டமா பழி போட்டு கார்த்திய கல்யாணம் பண்ணியிருக்கா. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க அந்த அம்மா. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க இப்பயே வந்துட்டு உண்மையை சொல்லுங்க, அப்பதான் வந்துட்டு என் வீட்டுல நிம்மதி கிடைக்கும். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, தம்பி இது வரைக்கும் நாங்க யாருக்குமே துரோகம் நினைச்சதே கிடையாது. அந்த விஜய் இப்படி ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. விஜய நான் தத்தெடுத்து வளர்த்தேன், அவளை நல்லா படிக்க வச்சிருக்கேன். ஆனா ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. அப்ப மாறன் சொல்றாரு, என்ன விஜய் படிச்சிருக்காளா? அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, அவளை நாங்க தத்தெடுத்தோம், தத்தெடுத்து நாங்க தான் வளர்க்குறோம். அவளை நல்லபடியா படிக்க வச்சேன். ஆனா அவ கொஞ்ச நாளா போக்கே சரியில்லை. ஒரு 2 3 மாசமா வீட்டு பக்கமே வரல. எனக்கே கொஞ்சம் பயமாகிருச்சு. அதனாலதான் போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா அவ போன் எடுத்து வரேன்னு சொன்னா. ஆனா அவளை இன்னும் காணோம். அவளுக்கு பதிலா நீங்க வந்து இருக்கீங்க. என்ன தம்பி நடக்குது? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. உங்க பொண்ணாலதான் என் குடும்பமே சிரிப்பா சிரிக்குது. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க கேக்குறாங்க, என்ன தம்பி உண்மையை சொல்லணும்? அப்ப மாறன் சொல்றாரு, உங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, உங்க பொண்ணு விவரமான பொண்ணுதான் அப்படிங்கறத பத்தி, அப்புறம் நீங்க விஜய தத்தெடுத்ததை பத்தியும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி, நான் என் பொண்ணுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. மாறனு வீராவும் அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த அம்மாவை பார்த்ததோட வள்ளி, ராமச்சந்திரன் எல்லாரும் வராங்க. வந்துட்டு யாரது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, இது யாரு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயா சொல்லுவா அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, விஜயா? விஜய்க்கு இவங்களை தெரியுமா? இவங்களையெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லடா மாறா. மாறன் சொல்றாரு, ஏன் தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயே வந்து சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப வள்ளியும் விஜயை கூப்பிடுறாங்க. விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா நேரா விஜயை பார்த்து, விஜய் நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்டதோட விஜய் ஷாக் ஆகி, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் வள்ளி கேக்குறாங்க, விஜய் இவங்களுக்கு தெரியுமா உனக்கு? அப்ப விஜய் நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவனுங்க ஒரு திட்டத்தோட தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்துங்க, மாமா விஜய் ரொம்ப இன்னசென்ட்டு, அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லி உங்களை நம்ப வச்சிருந்தாங்க. ஒன்றும் விஜய் இன்னசென்ட் எல்லாம் கிடையாது. அவ நம்மளை நல்லா ஏமாத்திருக்கா. அவ நல்லா படிச்சவ தான், படிக்காதவெல்லாம் கிடையாது. இவங்க தான் தத்தெடுத்துட்டு போயிட்டு வளர்த்துருக்காங்க. இத்தனை நாளா அந்த வீட்டிலேயே தனியா இருந்தேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய். நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திருக்கா இந்த விஜய் அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னதோட அந்த அம்மா சொல்றாங்க, இது மாதிரி விஜயை நாங்க தான் தத்தெடுத்தோம். விஜய் ஒன்றும் அனாதையெல்லாம் இல்லை. விஜய நான் தான் வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்தேன். அவ ஒன்றும் அனாதையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராமச்சந்திரன். அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய் அவங்க சொல்றது உண்மையா? நான் உன்னை பெத்த பிள்ளையா தானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம விஜய். அப்பதான் வீரா கேக்குறாங்க, என்ன விஜய் எல்லாரும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல இருக்கியா? இங்க பாரு, உன்னோட உண்மைகள் சீக்கிரம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும்
இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கார்த்தி மேல சொன்னது கூட எல்லாமே பொய் அப்படிங்கறது இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்காத அப்படின்னு சொன்னதோட விஜய் வந்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க நேரா அவங்க அம்மாவை பார்க்க அவங்க சொல்றாங்க, விஜய், ஆரம்பத்திலேயே சொன்ன உன் அம்மாவும் அப்பாவும் இறந்தது இயற்கையா நடந்தது. அதுக்கு போயிட்டு அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் கங்கணம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதோட நம்ம விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய், உன்னை நான் என்னோட பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்தேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் வந்து நின்னேன். ஆனா கடைசியில என்னையவே நீ ஏமாத்திட்டியல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு, அத்தை, நான் அப்பவே சொன்னேன்ன, இவ சொல்றது எல்லாமே பொய். நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இங்க வந்திருக்கா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கு நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்கவும் முடியல. விஜய பார்த்து, விஜய், உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். உன்னையும் என்னோட பெத்த பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன். ஏன் விஜய் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அம்மா அப்பா இறந்ததுக்கு நீங்க தானே காரணம். அப்புறம் நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். வீரா வந்துட்டு செம டென்ஷன் ஆகி விஜயை பார்த்து, இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை தாண்டி இந்த குடும்பத்தை காலி பண்ண வேண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் மாறன் நேரா விஜயை பார்த்து, இங்க பாரு, உன்னோட உண்மையான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்குள்ள நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மரியாதையா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட அந்த அம்மா நேரா விஜயை பார்த்து, விஜய், நீ இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ இந்த வேலைக்கு போயிட்டா படிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கழுத்துல தாலியோட இன்னொரு வீட்டில் வந்து குடும்பத்தையே அடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற, இதெல்லாம் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயோட அம்மா விஜயை வந்து கூப்பிடுறாங்க. விஜய் சொல்றாங்க, விடுங்கம்மா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கே காரணம் இந்த குடும்பம் தான். இவங்க எல்லாரும் நல்லவங்க மாதிரி பேசுறத பார்த்துட்டு நீங்க நம்பாதீங்க. இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா பேசுறாங்க. இது கேட்டுட்டு அவங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்த தொடர்ச்சியாக புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கதையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மாறனும் வீராவும் சேர்ந்து அந்த விஜய்க்கு எதிராக தரமான ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ண போகிறாங்க. இதனால விஜய் வீட்டை விட்டு கதறி ஓட போகிறாங்க. இதான் நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா நடக்க போகுது அப்படின்னு.